கெதி மேவிய பாதுகாவலாம் தூதன் சதி வென்றுயிர் மதி போலொளி பத சேவடி போற்றோ இஸ்ராயேலரின் பசி நீக்கிய உசித வழி துணையே இருள் நீங்கிய அருள் தேங்கிய தெருளாகிய சுடரே மரிசூசையர் எசித்து செல்ல வழி காட்டிய மீனே மரிக்கும் நேரம் உரித்தாயம்மை பதத்தில் கூட்டி வாருமே பொது தீர்வையில் புவியோரெல்லாம் புதிதாய் உயிர்த்தெழுந்து புனித பலத்துடனே வர துணி செய்திடும் சோவிதா துதி மேவிய கெதி மேவிய பாதுகாவலாம் தூதன் சதி வென்றுயிர் மதி போலொளி பத சேவடி போற்றோ துதி மேவிய கெதி மேவிய பாதுகாவலாம் தூதன் சதி வென்றுயிர் மதி போலொளி பத சேவடி போற்றோ அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடுமோடமையும் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லந்தோறும் இறையாட்சி பரப்பும் மாதா தொலைக்காட்சி பக்தர்களுக்கு உதகை மறைமாவட்டம் கேத்தி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள புனித மிக்கேல் அதிதூதர் பங்கு என்னும் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற பாவ பரிகார காலமாம் இத்தவ நாட்களில் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துவது யாதெனில், நீதிமான்களின் வாழ்வு தூயது, அவர்கள் இறைவனின் மக்களாயும் அவர் தம் வழிமுறைகள் இறைவனுக்கு ஏற்றவையாகவும் இருப்பதை இன்றைய முதல் வாசகமும், இயேசுதான் உண்மையான மெசியாவாக இருக்கிறவர் என்பதை எருசலேம் நகரத்தார் உணர்ந்து கொண்டதை இன்றைய நற்செய்தி வாசகமும் தெளிவுபடுத்துகிறது. இயேசுவின் அன்பு சீடர்களாம் நாம் ஒவ்வொருவரும் உண்மை மெசியாவை வெளிப்படுத்தும் நோக்கில் நீதிமான்களாய் நமது சமுதாயத்தில் வாழ வளர வரம் வேண்டி இறையிடம் இறைஞ்சி கல்வாரி பலியில் இணைவோம் இறையுடன். சகோதர சகோதரிகளே, தூய மரணிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளே. ஆதலால் பாவ கடுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள் 1 மீண்டும் 12 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை
எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பகுதி திருப்பாடல் 34. உயிருள்ள இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வரை. மீண்டும் 22வது. உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். தீமை செய்வோர்க்கு எதிராய் அவர் முகம் உள்ளது. உலகில் அவர்களின் நினைவை அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது நம் ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு ஏற்படும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் விடுவிக்கின்றார். உள்ளத்தோர்க்கு
உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றுமே முறிந்திடாது. தாம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் வரும் எவரும் தண்டனை அடையார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றுமே முறிந்திடாது. தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் வரும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். தீமை செய்தோர்க்கு எதிராய் அவர் முகமுள்ளது. உலகின் அவர்களின் நினைவை அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது நம் ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவரில்லா இடுக்கண்ணின்றும் இன்றும் என்றும் விடுவிக்கின்றார். இன்றும் என்றும் விடுவிக்கின்றார். இன்றும் என்றும் விடுவிக்கிறார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1, 2, 10 மேலும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர்.
ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பினவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பினவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாசத்திற்குரிய சகோதரமே, அருமையான தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தாய் திரு அவை இந்த அருமையான தவக்காலத்தை நமக்கு கொடுத்து இறைவனுடைய மகனாக, இறைவனுடைய மகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். அதற்காக நாம் இறைவனுக்கும் தாய் திரு அவைக்கும் நன்றி சொல்லி இந்த தவக்காலத்திலே இறைவனுடைய உண்மையுள்ள பிள்ளைகளாக மாற இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில சிந்தனைகளை நாம் ஏறெடுப்போம். To start something is to stop something. எதையாவது ஒன்றை தொடங்க வேண்டும் என்றால் எதையாவது ஒன்றை நிறுத்தி ஆக வேண்டும். இந்த 2024 தவக்காலத்தை நல்ல முறையிலே துவங்கி நன்மைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எதை நிறுத்த வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை பாதையிலே, குறிப்பாக இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகளுக்கும் இந்த உலகத்தினுடைய தீய காரியங்களுக்கும் நம்முடைய பாவ பலவீனங்களுக்கும் நம்முடைய பாவ வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இட வேண்டும். அதை நாம் நிறுத்தும் பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, இறைவனுக்குள் கடந்து வரக்கூடிய ஒரு உண்மையான வாழ்க்கை துவங்கும், பிரகாசமாக இருக்கும். அந்த வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். அதற்காக தான் இந்த தவக்காலம். இன்றைய இறைமாத்தைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பது, இறைவன் மீது அளவு கடந்த ஒரு பற்று கொண்டு வாழ வேண்டும் என்பது. அன்புக்குரிய சகோதரமே, குறிப்பாக இன்றைய நற்செய்தி பகுதியிலே இறைமகன் இயேசு எங்கிருந்து வந்தவர், நான் யார், தன்னுடைய தந்தையிடமிருந்து வந்தவர், அவர் உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படையாக அவர் பேசுகின்றார். அவரிடம் இருந்தது என்ன? முழுமையான அந்த இறை பற்று. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய தந்தையினுடைய திருவிழத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை முழுவதுமாக இறைவனுடைய இறை திட்டத்திற்கு அவர் கையளித்தார். நாம் நினைத்து பார்ப்போம், இந்த 2024 தவக்காலம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த அருமையான வாய்ப்பு எதற்காக? அந்த இறை பற்றில் நாம் வாழ வேண்டும், அந்த இறை பற்றில் நாம் வளர வேண்டும். இறைவனுடைய திட்டத்தையும் இறைவனுடைய சித்தத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று. அன்புக்குரியவர்களே, கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். நம்முடைய வயதிற்கு ஏற்ற விதத்திலே எத்தனையோ தவக்காலங்களை நீங்களும் நானும் பார்த்துவிட்டோம் அன்புக்குரிய சகோதரமே. ஆனால் இந்த நிலைகளிலே எத்தனை தவக்காலத்திலே முழுமையான இறை பற்றோடு நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அந்த இறைப்பற்றுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோமா? ஏன் நம்மால் இறைப்பற்றோடு வாழ முடியுமா முடியாதா என்பதை இன்றைய இறைவாத்தின் வழியாக சிந்திப்போம். ஒரு அம்மா, அந்த அம்மாவிற்கு 2 மகன்கள், மூத்த மகன், இளைய மகன். அந்த தாய் தன்னுடைய பணிக்காக வயலுக்கு சென்று விடுகின்றார்கள். அப்படி இந்த மூத்த மகன் அந்த தம்பி என்ன சொல்கிறான், தம்பி, அம்மா கஷ்டப்பட்டு வயலில் வேலை செய்ய போயிருக்கிறாங்க, நம்ம அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா என்று இந்த இளைய மகன் சொல்கின்றான். தம்பி சொல்கிறான், அண்ணா, அம்மா ரொம்ப தூரம் போயிருக்காங்க, நீ நானும் போக முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று சொல்லி இவர்கள் இருவரும் பயணிக்கின்றார்கள்.
ஒரு நெடுதூர பயணமாக இருக்கின்றது. அவ்வாறு சின்ன பசங்க போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கின்றது. அப்பொழுது அண்ணன் சொல்கிறான், தம்பி நல்லா அழகாக ஒரு கிணறு இருக்குது, குதித்து விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு நம்ம போகலாமா என்று தம்பி சொல்கிறான். வேண்டாண்ணா, நம்ம அம்மாவை பார்க்க போகிறோம், இதெல்லாம் வேண்டாம், போயிடலாம் என்று அண்ணன் சொல்கிறான். இல்லை, நான் ஒரு முறை குதிச்சுட்டு வரேன்னு சொல்லி அந்த கிணற்றில் அவன் குதிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரமே, ஆனால் அந்த கிணறானது மிகவும் ஆழமான கிணறாக இருப்பதால் அவனுக்கு நீச்சல் தெரியாது. அந்த வேளையிலே அவன் அந்த கிணற்றிலே விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது தம்பி மட்டும் இருக்கின்றான். அண்ணன் அங்கிருந்து கூக்குரல் இடுகிறான், தம்பி என்னை எப்படியாவது நீ காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு. அது பாடும் கிணறு, ஒன்றுமே இல்லை. இந்த தம்பி ஓடுகின்றான், அண்ணனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி சுற்றி பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. ஒரு பழைய ஒரு கயிறு மட்டும் கிடைக்கிறது. அன்புக்குரிய பழைய கயிறாக இருக்கிறது. இதை வச்சு அண்ணனை இழுக்க முடியுமா? அண்ணன் தன்னை விட வலிமையாக உடல் பருமனாக இருக்கின்றாரே என்று பார்க்கின்றான். சரி, எப்படியாவது அண்ணனை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி அந்த கயிறை அந்த கிணற்றுக்கு கீழே விட்டு எப்படியோ முயற்சி செய்கின்றான். இறுதியிலே காப்பாற்றப்படுகின்றான். வந்து விடுகின்றார்கள். இதை முடிந்தவுடன் செய்தியாளர்கள், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சுற்றி நிற்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த சின்ன பையனை பார்த்து கேட்குறாங்க, உன்னால் எப்படி முடிந்தது என்று. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பலர் சொல்றார்கள், அந்த சிறுவனிடம் இருந்த தன்னம்பிக்கை தன்னுடைய அண்ணனை காப்பாற்றியது. அந்த சிறுவனிடம் இருந்த தைரியம் தன்னுடைய அண்ணனை காப்பாற்றியது. இல்லை, அந்த சிறுவனிடம் இருந்த அண்ணன் மீது இருந்த பாசம் அந்த அண்ணனை காப்பாற்றியது என்று எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் என்னை கேட்கும் பொழுது அவன் சொன்னானா, அது எல்லாம் எங்கள் அண்ணனை காப்பாற்றலை, மாறாக அண்ணன் என்னை பார்த்து, தம்பி என்னை எப்படியாவது காப்பாற்றிடுன்னு கத்துனாரு. அப்போ நான் சுற்றி முற்றும் பார்த்தேன். எனக்குரிய 1 கிலோமீட்டர் தூரம் யாருமே இல்லை. அந்த 1 கிலோமீட்டர் தூரம் யாருமே இல்லாமல் இருந்து உன்னால் இது முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆகவே எனக்குள்ள இது முடியும்னு தோன்றியது. ஆகவே நான் என்னுடைய அண்ணனை காப்பாற்றினேன் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் உங்களால் என்னால் தவத்தின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, இறை வேண்டலின் வழியாக, நோன்பு வழியாக இறைவனை பற்றி கொள்ள முடியுமா? முடியும். நம்மை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரம் உன்னால இது முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாத பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? அது முடியும். அன்புக்குரிய சகோதரவே, இந்த 2024 தவக்காலத்தை இந்த நிலையிலே, இந்த சிந்தனையோடு என்னால் முடியும். என்னை நோக்கி, மகனே மகளே, கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகளாக உன்னால் ஒருபோதும் மாற முடியாது. இந்த பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிறார், இந்த பலவீனத்திலே வீழ்ந்து கிடக்கிறார், நீ இப்படித்தான் என்று சொல்ல யாருமே இல்லாத பொழுது என்னால் கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகளாக என்னால் மாற முடியும். அன்புக்குரியவர்களே, உதாரி மகன் திரும்பி வரும்பொழுது அந்த தந்தையானவர் ஓடி சென்று அரவணைக்கின்றார். அந்த வார்த்தை சொல்கிற லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே அந்த ஓமை இருக்கிறது. தந்தை தொலைவில் நின்று கொண்டிருக்கிறார், மகனும் தொலைவில் வரும்பொழுது, இந்த தந்தை அந்த மகன் தொலைவில் வரும்பொழுதே அவர் அதை பார்த்து கவனித்து ஓடி சென்று அரவணைத்து தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்கின்றார் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் இறைப்பற்றோடு இறைவனுடைய பிரசன்னத்திலே, இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே இறைமகனை போட எந்த நேரத்திலும் உண்மையுள்ளவர்களாக அந்த மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் என்னால் முதலில் முடியும். இந்த தவ நாட்களிலே என்னால் மனம் மாற முடியும். என்னுடைய வாழ்க்கை பாதை இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே அமைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதியை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நாம் வாழ முடியும். இதான் இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். கடைசி வாசகரை சொல்லப்படுகிறது, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு, மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று. இதை யார் உணரவில்லை? தொடக்க வார்த்தை சொல்கிறது, இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். எத்தனை தவக்காலம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நாம் எண்ணினோம் என்றால்
எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்ன இல்லை, இறைவன் மீது ஒரு அளவு கடந்த ஒரு பற்றும் ஒரு பாசமும் ஒரு பக்தியும் இல்லை. மாசற்ற வாழ்வுக்கும் தூய வாழ்வுக்கும் கைமாறு உண்டு, பரிசு உண்டு, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பரிசு உண்டு என்று உங்களால் என்னால் நினைக்க முடிந்தது என்றால் கண்டிப்பாக அந்த இறை பற்றுள்ள ஒரு வாழ்க்கை பாதையிலே நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கிறோம். கடவுள் இறைமகன் இயேசு தூய ஆவியார் இந்த தவ காலத்திலே நமக்கு உறுதுணையாக இருந்து என்னால் மனம் மாற முடியும். மாற்றம் என்பது என்ன? இன்றைய காலகட்டத்தில் பிறரிடத்திலே அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அவர்கள் மனம் மாற வேண்டும், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த மனமாற்றம் இந்த தவக்காலத்தில் என்னிடமிருந்து துவங்கட்டும். நான் மனம் மாறுகிறேன், பிறரை ஏற்றுக்கொள்கிறேன், பிறரை அன்பு செய்கிறேன், பிறருக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் தொடங்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரமே, கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருள்வளமும் நிறைவாக நமக்கு இருக்கும். அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்படி, ஞாயிறு திருப்படி பங்கு தந்தை நன்மை கொடுத்து முடித்தவுடன் அங்கு அறிவிப்புக்கெல்லாம் முடித்த உடனே அங்கு சொல்கின்றார், இந்த வாரம் யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றார்களோ அப்போ நீங்கள்லாம் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் சிறுவர்களாம் வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சிறுவனை பார்க்கின்றார். அப்பொழுது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருகிறது. இந்த சிறுவன் போன வாரமும் வந்து நின்னானே, இவனுக்கு என்ன போன வாரமும் பிறந்த நாள் இந்த வாரமும் பிறந்த நாள் வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ சொன்னால் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஜெபம் செய்துவிட்டு முடித்து விடுகின்றார். திருப்படி முடிந்தவுடனே அந்த சிறுவனை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு, உனக்கு என்ன போன வாரம் பிறந்த நாளா இந்த வாரம் பிறந்த நாளா, இந்த வாரமும் நீங்கள் வந்து நிற்கிறீங்க ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த சின்ன சிறுவன் ஃபாதரை பார்த்து சொன்னாராம், ஃபாதர் போன வாரம் எனக்கு பிறந்த நாள், நான் ஆசீர்வாதம் வாங்கி வந்தேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க. இந்த வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள். உங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா ஒரு கையும் ஒரு காலும் வராமல் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள். அவங்க வந்து அந்த ஆசிரை வாங்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு பதிலாக நான் வந்து அந்த ஆசிரை வாங்க வந்திருக்கிறேன் என்று. அன்புக்குரியவளே, ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வது யார்? நானாக இருக்கட்டும். சக்கேயு மனம் மாறும் பொழுது அவர் வழியாக அவருடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. இந்த தவ நாட்கள் நான் மனம் மாறும் பொழுது என் வழியாக அந்த ஆசிரை எங்கு கொண்டு செல்ல முடியும்? என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் வாழக்கூடிய உறவுகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அன்புக்குரிய சகோதரி, அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு நிலைகளிலே நாம் அமையும் பொழுது கண்டிப்பாக நாம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தவக்காலம் என்ற இறை வார்த்தையின்படி இறை பற்று மிக்க ஒரு தவக்காலமும், எந்த சூழ்நிலையிலும் இறைமகனை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு உண்மைக்கு மட்டுமே தலை வணங்கி உண்மைக்காக இறைவனுடைய திட்டத்தை ஏற்று வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இறைவன் தர தொடரும் திருப்படியை ஜெபிப்போம். ஆமென். அன்பானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்ற இறை வார்த்தைகளின்படி இந்த அருமையான நேரத்திலே நம்ம ஒருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த அகில உலகத்தையும் ஒப்புக்கொடுத்து நம்முடைய தேவைகளுக்காக இறைவனுடைய பிரசன்னத்திலே மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் அன்பு என்ற பூக்களாய் மாறி அமைதி என்ற கயிற்றால் இணைக்கப்பட்டு இறை அரசை பரப்பும் மலர் மாலையாக மாறிட நல் ஞானமும் மெய்யுணர்வும் பெற்று பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நாட்டை அன்பு நெறியில் அமைதி வழியில் வழிநடத்த நல் அறிவை பெற்றிடவும், எதிர்வரும் தேர்தலில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஞான அறிவை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதநேயம் குன்றி வரும் இத்தவ நாட்களில் அன்றாட வாழ்வில் சமூகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் அவர் தம் வாழ்வு சீரழிக்கப்படாமல் பாதுகாக்கவும், குழந்தை கடத்தல், உறுப்புக்களை விற்றல் போன்ற அநீத செயல்களில் ஈடுபடுவோரின் மனம் மாறி
மனித மாண்புடன் வாழும் நல்மனதை அனைத்து மனிதர்களுக்கும் நல்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தவநாட்களில் வாழும் கிறிஸ்துவ மக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் விழுமியங்களை எம் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து வாழவும், எச்சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை விட்டு அகன்று போகாமல் இயேசுவோடு இணைந்த நிலையில் எம் சொல், செயல், சிந்தனைகளால் இயேசுவுக்கு சான்று பகரும் இறை வார்த்தைகளை பரப்பும் நட்போதர்களாய் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் சமூகத்தில் வாழும் நோயாளிகள், கடன் தொல்லைகளால் அவதிப்படுவோர், அனாதைகள், ஆதரவற்றோர், மூத்தோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இயேசுவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்வில் எதிர்வரும் சவால்களை எதிர்த்து நிற்கும் மனவலிமையை இறை இரக்கத்தால் பெற்று வாழ்வில் முன்னேறி நிறைவு பெற்ற மக்களாக வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையாசேர் இல்லந்தோறும் பரப்பும் மாதா தொலைக்காட்சி இயக்குநர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், உடல் உள்ள பொருளுதவி செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இறைவன் தாமே உடல் உள்ள ஆசீர் அருளும். இன்னும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி உலகெங்கும் பரவி இறையருள் பெற்று தரும் சமூக ஊடகமாக மாறிட உழைக்கும் நல்மனதை தர இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக செபிப்போம். என்று வாடும் எல்லாம் வல்ல இறைவா, தருமையான வேளைகளே நாங்கள் எழுப்பியுள்ள எல்லா தேவைகளுக்காகவும் இனிமேங்கு இந்த திருப்படையின் வழியாக உம்மை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா தேவைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைத்தையும் நீதாமே அனுகூலப்படுத்தி உடைய அன்பு பாதையிலே வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பள்ளியின் வலிமைமிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர அருள் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மத கனிவரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழவானே. ஆகவே எண்ணற்ற வானத்துதலோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை படைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினையும் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினையும் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திறமனில் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் அண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஊழியருள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கவாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக்கு இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலவாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றிற்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லமும் ஒரே இறைவன், தந்தை மகன் தூயாவியார்
உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ, கனிந்து உருகும் ஏழை மகனே, கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. ஒளியும் வளராதோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ, கனிந்து உருகும் ஏழை மகனே, கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. தோட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் உன்னாலே, தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே, சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே. உந்தன் முன்னாலே. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ.